மேற்கு வங்க மாநிலம் துர்காப்பூரில் ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரி உள்ளது. இந்த கல்லூரியில் ஒடிஷாவைச் சேர்ந்த மாணவி ஒருவர் தங்கி MBBS படித்து வருகிறார். நேற்று இரவு 8:30 மணி அளவில் தனது ஆண் நண்பருடன் வளாகத்தை விட்டு வெளியே சென்றுள்ளார் அந்த மாணவி. இதன் பின் மீண்டும் கல்லூரிக்கு அந்த ஆண் நண்பருடன் திரும்பியுள்ளார். அப்போது அங்கு வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் மாணவியை கடத்திச் சென்று மருத்துவமனைக்கு பின்புறம் உள்ள மறைவான இடத்தில் வைத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். இந்த தகவலை மாணவியின் பெற்றோரிடம் அந்த ஆண் நண்பர் கூறியுள்ளார். இது குறித்த தகவல் உடனே போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மாணவியை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவத்தை அறிந்த மாணவர்கள் கல்லூரி நிர்வாகத்தினரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கொடூர செயலில் ஈடுபட்டவர்கள் குறித்து போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். மகளின் தோழி அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்றதாக கூறிய மாணவியின் தந்தை தன் மகளின் நிலை மிகவும் மோசமாக இருந்தது என்றும், ஆனால் கல்லூரி நிர்வாகம் தரப்பில் எந்த பதிலும் அளிக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். இந்த சம்பவத்தில் ஆண் நண்பருக்கும் தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள மாணவியின் தந்தை அவரிடமும் விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். இதையடுத்து அவரிடமும் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். கடந்த ஆண்டு மேற்கு வங்கத்தில் ஆர்ஜிகர் பகுதியில் உள்ள மருத்துவமனையில் பணியாற்றிக் கொண்டிருந்த பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக குற்றவாளி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தற்போது மீண்டும் ஒரு மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் மேற்கு வங்கத்தில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.